அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி, கொடைக்கானல் இப்படி எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் பிளான் பண்ணதுமே கார் வச்சிருக்க பலருக்கு ஒரு விதமான பதட்டம் வந்துடும். மலைப்பகுதிகளில் நம்மளால் ஈஸியாக கார் ஓட்ட முடியுமா அப்படிங்கிற பதட்டம் தான். பலர் இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காகவே வாடகைக்கு கார் எடுத்து போகிறது உண்டு. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் காரை சொந்தமாக ஓட்டிகிட்டு போகும்போது மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் ஃபஸ்ட்டு டைம் மலைச்சாலைகளில் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். சாதாரண ரோட்டில் அழகாக கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தானா ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது கார் ஓட்டும்போது இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ரோட்டில் அழகாக கார் ஓட்டிட்டு போகிறவங்க கூட ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு வித பதட்டத்தோட சின்ன சின்ன தவறுகள் பண்ணிடுறாங்க. ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது எல்லா காருக்கும் ரூல்ஸ் ஒன்று தான். நீங்கள் சிசி கூடின வண்டியாக இருந்தாலும் சரி, சிசி கம்மியான வண்டியாக இருந்தாலும் சரி, அந்த ரூல்ஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன தவறுகள் கூட நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே லெஃப்ட் லைனை விட்டு நீங்கள் மாறவே கூடாது. மலைப்பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ லெஃப்ட் லைனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனாலே போதும், நிறைய விபத்துக்களை நம்ம தவிர்த்திட முடியும். அதே மாதிரி வாகனங்களை டேக் எடுக்கிறது, வளைவுகளில் சாகசம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்த்திடணும். மலைப்பகுதிகளில் அதிகமான வளைவுகள் இருக்கும். எஸ் பெண்டு, ஹேர்பின் பெண்டு, யூ பெண்டு, இப்படி வித்தியாசமாக நிறைய வளைவுகள் இருக்கும். இந்த வளைவுகளில் நீங்கள் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வளைவுகளோடு சேர்த்து ஏற்றமும், அதாவது ஸ்லோப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி வளைவும் ஏற்றமும் ஒரே இடத்துல இருக்கும்போது நீங்கள் மேனுவல் காரை ட்ரைவ் பண்ணுறதா இருந்தான்னா கிளச் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளச்சை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருந்தால் மட்டும்தான் குயிக்காகவும் ஈஸியாகவும் ட்ரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி கூர்மையான வளைவுகளில் நீங்கள் திரும்பும்போது ஹார்ன் அடித்து ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிளுக்கு எச்சரிக்கை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி வளைவுகளில் திரும்பும்போது முன்னால் போகிற வெஹிக்கிளுக்கும் உங்கள் காருக்கும் இடையே போதிய இடைவெளி விட்டு பாதுகாப்பாக ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற வளைவுகளில் நீங்கள் திரும்பும்போது அடிக்கடி பிரேக் அடிக்கக்கூடாது. கூடிய மட்டும் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு அப்படியே லெஃப்ட் லேன்லேயே மேலே கவர் பண்ணி மேலே ஏறிடணும். ஒருவேளை ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கிளச் வித் ஆக்சிலரேஷன் பேலன்ஸ் பண்ணி முன்னால் போகலாம். ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது அடிக்கடி பிரேக் அடித்து வண்டியை ஓட்டுறதுனால உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பீடு கூட்டுறதும் குறைக்கிறதும் கிராஜுவலாக செய்கிறது தான் நல்லது. மலைப்பகுதிகளில் மோஸ்ட்லி ஃபஸ்ட் கியர் அல்லது செகண்ட் கியரில் மட்டும்தான் ட்ரைவ் பண்ண முடியும். கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தேர்ட் கியர் வரைக்கும் போகலாம். இதுக்கு அடுத்த கியர் போகிறது என்பது ஆபத்தை தான் உண்டாக்கும். ஸோ சேஃப் டிரைவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மலையில் ஏறும்போது உங்களுக்கு முன்னால் போன வெஹிக்கிள் ஏதோ ஒரு ரீசனால் நின்றுடுச்சு அல்லது வேறு ஏதோ ரீசனால் நிற்க வேண்டிய சமயம் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஃபஸ்ட் கியர் போட்டு ரெடியாக வண்டியை வச்சுக்கணும். சிலர் ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டியை முன்னால் மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் வண்டி முன்னால் போகாமல் பின்னால் வரும். மேனுவல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்க பலருக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது உண்டு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்னா ஒன்லி ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஏற்றமான ரோடுகளில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கிளச்சு தேவையான அளவு ரிலீஸ் பண்ணி ஆக்சிலரேஷனை தேவையான அளவு கொடுக்கும்போது வெஹிக்கிள் அப்படியே நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலரேஷனை கூட்டும்போது வண்டியை மூவ் பண்ணலாம். இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ஈஸியாக வண்டி ஓட்ட முடியும். சிசி கம்மியான வண்டிகளில் பேசஞ்சர் அதிகமாகவோ அல்லது லோடு அதிகமாகவோ இருந்துச்சுன்னா ரொம்ப பேர் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறது உண்டு. நீங்கள் பிரேக்கில் இருந்து காலை எடுத்து ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் வண்டி மேலே ஏறாது. இந்த மாதிரி சமயத்தில் இமீடியட்டாக ஹேண்ட் பிரேக்கை போட்டு வச்சுக்கோங்க. ஹேண்ட் பிரேக் போட்டதும் வண்டி ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது கிளச்சை ரிலீஸ் பண்ணி என்ஜினை ரைஸ் பண்ணி வண்டி லைட்டாக மூவ் ஆகும்போது இமீடியட்டாக நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டியை மூவ் பண்ணலாம். இதை எப்போவுமே செய்யக்கூடாது. கிளச் ஆக்சிலரேஷன் பேலன்ஸ் நல்லா பழகிற வரைக்கும் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபேமிலியோடு நீங்கள் போகும்போது கூடுதல் நபர்களை ஏற்றாமல் கரெக்டான பேசஞ்சர்ஸ், கரெக்டான லோடு வண்டியில் இருந்துச்சுன்னா சேஃபாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அதே மாதிரி சீட் பெல்ட்டு போட்டுட்டு கண்டிப்பாக வண்டியை ஓட்டுங்க. உள்ளே இருக்கிறவங்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சீட் பெல்ட் போட்டு வண்டியை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாலியாக டூர் போகிறோம், ஸோ காரில் சாங் கேட்டுக்கிட்டே போகலாம், அதுவும் சவுண்டாக வச்சு கேட்டுட்டு போகலான்னு பேசஞ்சர் சொன்னால் கூட சவுண்டு அதிகமாக வைக்காமல் லோவாக வச்சு ட்ராவல் பண்ணுறது, அதாவது ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வளைவுகளில் வர்ற வாகனங்கள் ஹார்ன் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு கேட்காம போகலாம். ஸோ பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட லோவாக சவுண்டு வச்சு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அழகாக ட்ராவல் பண்ணலாம். ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் போகக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக போனீங்கன்னா உங்களுக்கு பின்னால் வர்ற வாகனங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தந்த இடத்துல சைடில் போர்டில் என்ன ஸ்பீடில் போகணுன்னு குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த ஸ்பீடில் போகிறது தான் சிறந்தது. அதே மாதிரி சைடில் உள்ள போர்ட்ஸில் எச்சரிக்கை பலகைகள், அதாவது பக்கத்தில் பாலம் இருக்குது, ரொம்ப குறுகிய பெண்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்க இடத்துல கண்டிப்பாக ஓவர்டேக் எடுக்கவே கூடாது.
சாலையில் பக்கவாட்டு சுவர் இல்லாத இடங்கள்ல ரொம்ப கவனமாக போகணும். எதிரில் வாகனம் வர்றது தெரிஞ்சதுன்னா அதற்கு முன்கூட்டியே பாதுகாப்பான இடத்துல நம்ம வண்டியை நிறுத்திட்டு அந்த வண்டியை போக விட்டுட்டு நம்ம முன்னால் போகிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமானது. சாதாரண ரோட்டில் அல்லது ஹைவேஸ்லலாம் ஓவர்டேக் எடுத்து போகிற மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஓவர்டேக் எடுத்து போகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு முன்னால் ட்ரக்கு அல்லது ஹெவி வெஹிக்கிள்ஸ் முன்னால் போயிட்டு இருந்துச்சுன்னா ஓவர்டேக் செய்கிறதுக்கு போதிய இடம் வர்ற வரைக்கும் அவங்கள தொடர்ந்தே பின்னால் போகிறது தான் நல்லது. கூடிய மட்டும் வளைவுகளில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது ஓவர்டேக் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. மலைப்பகுதிகளில் பார்க்கிங் செய்யும்போது கூட நீங்கள் கரெக்டான இடத்துல தான் பார்க் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க் பண்ணணும். அங்கங்கே ரோட்டில் பார்க்கிங் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோடு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வண்டியை நிறுத்தணும். வளைவுகளில் எக்காரணம் கொண்டும் வண்டியை நிறுத்தவே கூடாது. வளைவுகளில் திரும்புகிற வாகனங்களுக்கு உங்களுடைய வண்டி நிற்கிறதே தெரியாது. அவங்க உங்களுடைய கார் மேலே மோதுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஸோ வண்டியை பார்க் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு பார்க் பண்ணுங்கள். ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் மேலே ஏறிட்டீங்க, சுற்றி பார்க்க வேண்டிய இடம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டீங்க. இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கணும். ஹில்ஸில் கீழே இறங்கும்போது சிலர் மைலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக காரில் நியூட்ரலில் வச்சு காரை ஓட்டுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. நியூட்ரலில் போட்டு வண்டியை இறக்கணுன்னா வண்டி ரொம்ப ஃப்ரீயாக இறங்க ஆரம்பிச்சிடும். சடனாக நீங்கள் பிரேக் பிடிக்கணும்னு நினச்சா கூட பிரேக் ஸ்லிப் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூட்ரலில் வச்சு கீழே இறங்குறது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மலையில் ஏறும்போதும் இறங்கும் போதும் குறைவான கியரில் வச்சு வண்டி ஏற்கிறது தான் நல்லது. மலையில் மேலே ஏறும்போது என்ன கியரில் போனீங்களோ அதே கியரில் இறங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரிக்கு. பொதுவாக சொல்லணுன்னா ஹில் ஸ்டேஷனில் கார் ஓட்டுறவங்க ஏறும்போது திணற மாட்டாங்க. இறங்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். இதை பயம்னு சொல்லாட்டாலும் ரொம்பவே அலர்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுவும் கார் ஓட்டுறதுல அனுபவம் குறைவானவங்களுக்கு இந்த அலர்ட்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் தங்களை அறியாமலே பிரேக்கில் கால் வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக பிரேக்கில் கால் வச்சுட்டே ஓட்டுறதுனால பிரேக் ட்ரம்மு, பிரேக் டிஸ்க் இதெல்லாம் பயங்கரமாக சூடாயிடும். ஸோ அது பிரேக் பிடிக்கிற தன்மையே அது இழந்துடும். சிசி குறைவான காராக இருந்துச்சுன்னா 2வது கியர்லேயும், சிசி அதிகமான காராக இருந்துச்சுன்னா 3வது கியர்லேயும் வச்சு மலையிலேருந்து கீழே இறங்குறது தான் ரொம்பவே நல்லது. மொபைல் ஃபோன் தான் கார் ஓட்டுறவங்களுக்கும் சாலையில் செல்பவர்களுக்கும் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குன்னு சொல்லணும். கார் ஓட்டும்போது மொபைல் ஃபோனில் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணும்போது கார் ஓட்டும்போது மொபைல் ஃபோன் எடுக்கவே கூடாது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண சின்ன சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ஈஸியாக பதட்டம் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.